ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அது போக இவர் எப்படி அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் கம் செஃப்பாக தான் இவர் அழைக்க முடியும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது 1999 அவரோட ஃபாதர் பிஸ்னஸான கேட்ரிங் சர்வீஸை இவர் கையில் எடுத்துகிட்டு பெங்களூருக்கு மூவ் ஆகி அங்கே ஒரு மெஸ் நடத்தினாப்புல. அங்கே எல்லாம் சரி வரலன்னு வச்சுக்கோங்களேன். வந்து மறுபடியும் மாதம்பட்டிக்கே வந்து இவரோட சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கு அவங்க அப்பா கூட சேர்ந்து இந்த மாதிரி கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல. இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போச்சில் கார்த்தி சாரோட வெட்டிங்க்கும் இவங்க தான் கேட்ரிங் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லேயே இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கிற ஆசையும் இருந்துச்சு. முயற்சி பண்ணி 2019 மெகந்தி சர்க்கஸ்ங்கிற படத்தில் இவர் டெபியூட் பண்ணுறாரு, அதான் ஒரு ஹீரோவாக. அந்த படம் அவ்வளோவா பேசு பொருளாக ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு யாருக்குமே அந்த ரீச் கிடையாது அந்த டைமில். அப்புறம் மறு வருஷமே பென்குங்கிற படத்தில் ஒரு கேரக்டரை ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அப்பயும் ஒரு பிரபலமாக இல்லை. ஸோ அவர் இப்போ நம்மளோட நம்மளும் ஒரு பிராண்டாக உருவாக்கிக்கணும்னு நினச்சி மறுபடியும் அவங்க அப்பாவோட பிஸ்னஸே கையில் எடுத்து அதே கேட்ரிங் சர்வீஸில் போயிட்டு இப்போ நான் எப்படி இதை ஒரு பிராண்ட் ஆக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணார். அதாவது எப்படின்னா, ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யார் மாப்பிள்ளைங்கிறதே டவுட் ஆயிரும். ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படி தான் இருப்பாப்புல. காலையில் சாப்பாடு இருக்குன்னா காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டு ஆள் ஜம்முன்னு வருவாப்புல. அதே மாதிரி மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுக்காக அதுக்கும் மாப்பிள்ளை மாதிரி தான் வருவாப்புல. நைட்டு ஃபங்க்ஷன் இருந்தாலும் நைட்டு வேறு ஒரு ட்ரெஸ் போட்டு, அதாவது விதவிதமாக ட்ரெஸ் போட்டு தன்னை வந்து ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு காமிச்சு வீடியோ கரெக்டாக எடுத்து அதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிற மாதிரி பண்ணிட்டாப்புல. ஸோ இது நல்ல ரீச் கொடுத்துருச்சு அவளுக்கு. இப்போ அது எப்படி காலப்போக்கில் இது எப்படி ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு பெரிய வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கே மாதம்பட்டி ரங்கராஜோட கேட்ரிங் சர்வீஸ் தான் இருக்குங்கிற அளவுக்கு இவர் வந்து இப்போ வளர்ந்துட்டார். கிட்டத்தட்ட எத்தனையோ காஸ்ட்லி கார்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாரு, பங்களா வாங்கிட்டார். இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் பீக்கில் போயிட்டுருக்கிறாரு. இந்த டைமில் தான் இவருக்கு வந்து குக் வித் கோமாளி, விஜய் டிவியில் ரொம்பவே பிரபலமான குக் வித் கோமாளியில் வந்து செஃப் வெங்கடேஷ் பட்டும் செஃப் தாமு சார் தான் சேர்ந்து ஜட்ஜாக இருந்தாங்க. அப்போது செஃப் வெங்கடேஷ் பட் சார் வந்து ஒரு சில காரணங்களால் வெளியே வந்ததுனால மாதம்பட்டி ரங்கராஜை செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணாங்க. இவருக்கும் அந்த டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே இவருக்கு தெரியும். சமையல் அந்த நுணுக்கங்கள் எல்லாமே இவருக்கு தெரியும். ஆனால் இவர் ஒரு கோர்ஸ் முடித்து செஃப் ஆன அப்படி இல்லை. அதுவும் அனுபவத்தில் இவர் வந்து ஒரு செஃப் ஆனவர். அவங்க அப்பாவுக்கு தொழிலேருந்து கற்றுக்கிட்டு இவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு ஐட்டமும் யூனிக்காக வச்சுருப்பார். அதில் இவர் கொஞ்சம் பிரபலம். ஸோ இவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் இவரே ஒரு ஜட்ஜாக வச்சுட்டாங்க. அங்கே குக் வித் கோமாளிக்கு வந்ததுக்கப்புறம் இவரோட க்ரோத் வந்து இன்னுமே பீக்கு தான் ஆச்சு. அது டவுன்ஃபால் எங்கேயுமே ஆகலை. இவருக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் மேரேஜ் ஆயிடுச்சு. ஒய்ஃப் நேம் வந்து ஸ்ருதி. அவங்க ஒரு அட்வொகேட். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்படியே நல்லா ஒரு பக்கம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க, இப்போ ரீசெண்டாக ஒரு சில கான்ட்ரவர்சிஸில் இவர் மாட்டியிருக்கிறாரு. அதாவது எப்படின்னா, முதல் மனைவி ஸ்ருதி இருக்க மூச்சிலேயே இவர் வந்து இல்லீகல் அஃபேரில் லிவிங் டுகெதரில் ஜாய் கிராசில்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்திருக்கார். அதாவது லிவிங்கில் இருந்திருக்கார். இவங்க யாருன்னா, இந்த ஜாய் கிராசில்டா யாருன்னா காஸ்டியூம் டிசைனர். யாருக்கு? மாதம்பட்டி ரங்கராஜுக்கு. லிவிங்கில் இருந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது பல வருஷமாகவே இது நடந்திருக்கு. இது எப்போ வெளியே தெரிய வந்துச்சு, எப்போ இது மக்கள் மத்தியில் வெளியே வந்துச்சுன்னா, இந்த ஜாய் கிராசில்டாங்கிறவங்க February 19 அவங்களோட முகநூல் பக்கத்தில், அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அவங்க லவ்வில் இருக்கிறதா, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா வந்து February 19 இன்ஸ்டா ஸ்டோரி மூலிமா மக்கள் மத்தியில் தெரியப்படுத்திட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவிக்கு தெரிய வந்த உடனும் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் என்னென்னு போட்டாங்கன்னா, April 17 அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ், ஸ்ருதி, அவங்க 2 பசங்க 4 பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ போட்டு இவங்க தான் என் உலகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போட்டு விட்டாங்க. இதை பார்த்த நம்ம ஜாய் கிராசில்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சைலண்ட்டாக அப்படியே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலியமாகவே தெரியப்படுத்திட்டே இருந்தாங்க. இது வந்து தொடர்ச்சி அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. February ஆரம்பித்து அப்படியே May மாதம் வரைக்கும் அப்படியே மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றியே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஹார்ட் சிம்பிள் போட்டு லவ் பண்ணுற மாதிரி, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியே போட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஸ்ருதி பார்த்துட்டு மறுபடியும் May 29 என்னென்னு போட்டிருக்காங்க, அவங்க 2 பசங்க இருக்கிற ஃபோட்டோ மட்டும் மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த ஃபோட்டோவில் கிடையாது. அந்த ஃபோட்டோவை மட்டும் போட்டு மை ஹார்ட் அண்ட் சோல் என் வித் தெம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனை போட்டு வச்சிட்டாங்க. கடந்த மாதம் July 26 ஜாய் கிராசில்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ்னு சொல்லிட்டு ஒரு மாலையும் கழுத்துமா ரங்கராஜும் ஜாய் கிராசில்டாவும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுக்கு அடுத்த மறுநாளே இன்னொரு போஸ்ட் போட்டு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு வி ஆர் ப்ரெக்னென்ட்
2025 பேபி லோடிங் 6 months ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்போது ஆல்ரெடி லிவிங்கில் இருக்கும் போச்சுலேயே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இது ஒரு மனக்கசப்பாகி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாக்கும் ஒத்து போகாதனால தான் இதை வந்து ஜாய் கிறிசல்டா ரங்கராஜ் என் கணவர் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் யாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியாது. February 19th முன்னுக்குட்டி வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஜாய் கிறிசல்டா ஒரு காஸ்டியூம் டிசைனர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஸ்ருதி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே லீகலாக கேஸ் மூவ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க போல். ஆனால் இதை பற்றின எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு விஷயமும் மாதம்பட்டி சைட்லேருந்து வரவே இல்லை. அவர் ஆஸ் யூஷுவல் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. இதை பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.